வணக்கம் நண்பர்களே. கோயம்புத்தூருக்கு சுற்றுலா செல்லும் போது இந்த 5 இடங்களை பார்க்காமல் திரும்பி வந்தால் உங்கள் பயணம் முழுமையில்லை. தமிழ்நாட்டில் மிகவும் வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் ஒன்றாக இருக்கும் அழகான நகரம்தான் கோயம்புத்தூர். இந்த நகரம் தொழில் வளர்ச்சியாலும் கல்வி நிறுவனங்களாலும் மட்டுமல்ல, அழகான மலைகள், காடுகள், அருவிகள் மற்றும் ஆன்மீக தலங்களாலும் மிகவும் பிரபலமானது. மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரால் சூழப்பட்டுள்ள இந்த மாவட்டம் இயற்கை அழகு மற்றும் சுற்றுலா அனுபவங்களை ஒன்றாக வழங்குகிறது. இந்த வீடியோவிலே நாம் பார்க்க போவது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய 5 சிறந்த சுற்றுலா தலங்கள். இந்த வீடியோவில் வரும் இடங்கள்: ஆதியோகி சிவன் சிலை, ஈஷா யோகா மையம், மருதமலை முருகன் கோவில், கோவை குற்றாலம் அருவி, வால்பாறை, ஆழியார் அணை. இந்த இடங்களின் வரலாறு, எப்படி செல்லலாம், எந்த நேரத்தில் செல்ல வேண்டும், அங்கு என்ன பார்க்கலாம் என்பதை எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம செல்வா டிராக்கர் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலான்னா இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த சேனலில் தமிழ்நாட்டின் அழகான சுற்றுலா இடங்கள், மறைந்திருக்கும் டிராவல் ஸ்பாட்ஸ், ரோட் ட்ரிப்ஸ் எல்லாம் தொடர்ந்து வரப்போகுது. அப்படின்னா வாங்க இப்போ நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். முதலில் நாம் பார்க்க போவது ஈஷா யோகா மையம். ஆதியோகி சிவன் கோயம்புத்தூர் நகரத்திலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தூரத்தில் வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது ஈஷா யோகா சென்டர். இந்த ஆன்மீக மையத்தை நிறுவியவர் பிரபல ஆன்மீக குரு சத்குரு. இந்த மையத்தின் மிகப்பெரிய சிறப்பு 112 அடி உயரமான ஆதியோகி சிவன் சிலை. இந்த சிலை உலகிலேயே மிகப்பெரிய சிவன் உருவச் சிலைகளில் ஒன்றாகும். 2017 ஆண்டு இந்த சிலையை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்தார். இங்கு பார்க்க வேண்டியவை: தியானலிங்கம், லிங்க பைரவி, அம்மன் கோவில், ஆதியோகி லைட் ஷோ. இரவு நேரத்தில் ஆதியோகி சிலையில் நடைபெறும் லைட் மற்றும் லேசர் ஷோ மிகவும் அழகாக இருக்கும். இரண்டாவதாக பார்க்க போகும் இடம் மருதமலை முருகன் கோவில். கோயம்புத்தூர் நகரத்திலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது மருதமலை முருகன் டெம்பிள். இது தமிழ்நாட்டில் மிகவும் புகழ்பெற்ற முருகன் கோவில்களில் ஒன்றாகும். இந்த கோவில் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் ஒரு அழகான மலை மீது அமைந்துள்ளது. இந்த கோவில் சுமார் 1200 ஆண்டுகள் பழமையானது என்று கூறப்படுகிறது. இந்த மலை பகுதியில் மருத மரங்கள் அதிகமாக இருந்ததால் இந்த இடத்திற்கு மருதமலை என்று பெயர் வந்தது. நாம் மூன்றாவதாக பார்க்க போகும் இடம் கோவை குற்றாலம் அருவி. கோயம்புத்தூரில் உள்ள மிகவும் அழகான இயற்கை அருவிகளில் ஒன்றுதான் கோயம்புத்தூர் குற்றாலம் பாட்ஸ். இந்த அருவி சிறுவாணி ஹில்ஸ் பகுதியில் அமைந்துள்ளது. கோயம்புத்தூர் நகரத்திலிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இந்த அருவி அடர்ந்த காடு மற்றும் மலைகளால் சூழப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் வரும் நீர் மிகவும் சுத்தமான மற்றும் குளிர்ந்த நீராக இருக்கும். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அனுமதி மூலம் அவர்களின் பஸ் மூலம்தான் இந்த இடத்திற்கு செல்ல முடியும். அடுத்து நாம் நான்காவதாக பார்க்க போகும் இடம் வால்பாறை. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள அழகான மலைநகரம்தான் வால்பாறை. இது அனமாலி ஹில்ஸ் பகுதியில் அமைந்துள்ளது. பொள்ளாச்சி நகரத்திலிருந்து சுமார் 65 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. வால்பாறை செல்லும் வழியில் 40 ஹேர்பின் பென்ஸ் இருக்கும். அந்த மலை சாலையில் பயணம் செய்வது மிகவும் சுவாரஸ்யமான அனுபவமாக இருக்கும். பார்க்க வேண்டிய இடங்கள்: நல்லாமுடி, வியூ பாயிண்ட், ஷொலாயார் டாம், பலஜி டெம்பிள், வால்பாறை. 5 கடைசியாக நாம் பார்க்க போகும் இடம் ஆழியார் அணை. பொள்ளாச்சி அருகே அமைந்துள்ளது அலியார் டாம். இந்த அணை அனாமலை ஹில்ஸ் மலைகளால் சூழப்பட்டுள்ளது. இங்கு செய்யக்கூடியவை: படகு சவாரி, பூங்காவில் நடைபயணம், புகைப்படம் எடுப்பது. இந்த இடம் குடும்பத்துடன் செல்ல மிகவும் நல்ல சுற்றுலா தலம். கோயம்புத்தூர் மாவட்டம் இயற்கை அழகும் ஆன்மீக தலங்களும் மலைநகரங்களும் அருவிகளும் நிறைந்த ஒரு அருமையான சுற்றுலா மாவட்டம். இந்த வீடியோவில் பார்த்தோம்: 1 ஆதியோகி, 2 மருதமலை, 3 கோவை குற்றாலம், 4 வால்பாறை, 5 ஆழியார் அணை. இந்த இடங்களில் நீங்கள் எங்கு சென்றிருக்கிறீர்கள் என்று கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் செல்வா டிராக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. அடுத்தடுத்து தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் உள்ள அழகான மற்றும் சுவாரஸ்யமான சுற்றுலா இடங்களை இந்த சேனலில் தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.